வணக்கம். உங்க குழந்தை அதிகமா டே டைம்ல வாயை திறந்து மூச்சு விடுதா அல்லது நைட் டைம்ல கொரட்ட சத்தம் வருதா குழந்தை தூங்குறப்போ, அப்போ குழந்தைக்கு அடினாய்டு ஹைப்பர்ட்ரோஃபின்ற ப்ராப்ளம் இருக்கலாம். அது என்னன்றதை பத்தி நான் சொல்றேன். அதாவது அடினாய்டு அப்படின்றது நம்ம மூக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லிம்ஃபாய்டு டிஷ்யூ, ஒரு சதை. எப்படி நம்ம தொண்டையில ரெண்டு டான்சில் இருக்கோ அதே மாதிரி மூக்குக்கு பின்னாடி இருக்க டான்சிலுக்கு பேர் தான் அடினாய்டு. ஸோ இந்த அடினாய்டு நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டமோட ஒரு ஆர்கன், நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தியில ஒரு ஆர்கன். ஸோ அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிற காற்று, இந்த காற்றுல ஏதாவது பேத்தோஜன்ஸ், ஏதாவது கிருமிகள் இருந்தா அதை அரெஸ்ட் பண்றதா இந்த அடினாய்டோட வேலை. ஸோ இது மேக்சிமமா எப்ப ஃபங்க்ஷன் ஆகும்னா 4-5 வயசுல இருந்து ஒரு 11 வயசு வரைக்கும் அது மேக்சிமம் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த 11-12 வயசுக்கு அப்புறம் அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைகளுக்கு தான் இது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ இதோட வேலையே நான் சொல்ற மாதிரி கிருமிகளை அரெஸ்ட் பண்றதுதான். ஸோ குழந்தைகளுக்கு அதிகமான இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ வரும் பட்சத்துல இந்த அடினாய்டு கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் ரொம்ப பெருசாச்சு அப்படின்னா நம்ம மூக்கடைப்பே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இன்ஃபெக்ஷன் அதனால வர்ற ப்ராப்ளம் தான் நம்ம அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மூக்கடைப்பு, வாய் வழியா சுவாசிக்கிறது, இந்த காது பிரச்சனை, ஸ்பீச் டெவலப்மெண்ட்ல ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்க ரொம்ப அதிகமா டே டைம்ல வாய் வழியா மூச்சு விடுறாங்களோ இல்ல நைட்டு தூங்கும் போது கொரட்ட வருதோ, நீங்க உடனடியா ஒரு ENT டாக்டரை பார்த்து அடினாய்டு ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.